அப்ப நாங்க தான் ரிலேட்டிவ்னு உங்களுக்கு சொல்லணுமா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க, எங்க பாட்டியை கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சாரி மேடம், நீங்க உள்ள போயிருங்க. நான் உள்ள போறது இருக்கட்டும், முதல்ல இந்த அம்மா வெளியே அனுப்புங்க. இல்லனா நிச்சயமா போலீஸ் வரைக்கும் போய் இது ஒரு இஷ்யூ ஆக்கிடுவேன். தேவையில்லாம உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேரு. சாரி மேடம், அவங்கள நான் அனுப்பிச்சிடுறேன். மேடம், ஆம்புலன்ஸ் அவங்க வீட்ல இருந்து வந்திருக்கு. ப்ளீஸ் நீங்க வெளியே போங்க. அவ சொன்னா உடனே என்ன வெளியே அனுப்புவீங்களா? சும்மா இல்லைங்க, பணம் கட்டிருக்கோம். மேடம், அவங்க தான் திருப்பி தரேன்னு சொல்றாங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கங்க. என்ன விளையாட்டா இருக்கா? நான் போக முடியாது. என்னையா பண்ணுவேன்? மேடம், நீங்களா போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல எங்க செக்யூரிட்டி வரவழைச்சு உங்களை வெளியே தள்ளிடுவோம். அப்புறம் உங்களுக்கு தான் அசிங்கம். ப்ளீஸ். என்ன சுமதி? அவங்க நம்மள விரட்ட வந்தாங்க, நான் அவங்கள விரட்டிட்டேன். ஏதாவது பிரச்சனை வந்துரு போதுமா? வந்தா பாத்துக்கலாம், விடுமா. வசந்தா, வசந்தா எங்க போற? நான் எங்கேயோ போய் சாகுறேன், விடுங்க. ஏய், என்னாச்சு? ஏய், என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஷோ, ரோட்ல நின்னு எதுக்கு அழுது அசிங்கப்படுத்திட்டு இருக்க? என்ன மானம் போகுதா? இனிமே போறதுக்கு என்னங்க மிச்சம் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எதுக்கு நடந்தா மட்டும்தான் அது அவமானம் நினைப்பீங்களா? போச்சு போச்சு, என் மானம் மரியாதை எல்லாமே போச்சுங்க. அப்படி என்னங்க நான் பெருசா பாவம் பண்ணிட்டேன்? கடைசி வரைக்கும் இவளுங்கிட்ட அவமானப்பட்டு நான் சாகணுமா? லபோதிபோன் கத்தாம என்ன நடந்துச்சுன்னு அதை மட்டும் சொல்லு. இத்தனை நாளா உங்க அன்னிக்காரி தான் என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தெருவுல நிறுத்துவா. இப்போ அவ அந்த சுண்டக்கா மாதிரி என்ன கேவலப்படுத்திட்டாங்க. போடி வெளியேன்னு என்ன கழுத்தை பிடிச்சி தள்ளல, அவ்வளவுதான். ஏய், என்ன பேசுற நீ? அவங்க வாய் அடிச்சா அதை வேடிக்கை பார்த்துட்டு நிப்பியா? நான் பணம் கட்டியிருக்கேன், நீ அவங்கள பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதானே? அதத்தான் அவங்க பண்ணிட்டாங்களே. அந்த வேலைக்காரி மவ எங்க வீட்டுல இருந்ததா உங்க அம்மாவை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தோன்னு சட்டம் பேசுறா. அதுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் ஆமா அவங்க பக்கம் தான் நியாயம்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. நீங்க இவ்ளோ பணம் காசு வச்சிருந்து என்னங்க பிரயோஜனம்? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நான் தோத்து அவ ஜெயிச்சு என்ன பார்த்து நக்கல் சிரிப்பு சிரிச்சிட்டே இருக்க போறா? எப்ப பார்த்தாலும் அவளை என் கால்ல விழ வைக்கிறேன்னு சவால் விட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல. இப்ப நாம எதுக்குமே லாய்க்கு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சே. இங்க பாருங்க, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், இதுக்கு மேல நீங்களாச்சு உங்க அண்ணி குடும்பமாச்சு என்ன விட்டுருங்க. எதுக்கு இப்ப இப்படி பேசுற? அவங்களுக்கு நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். ஐயோ சாமி, எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என்னால இனிமே அசிங்கப்படவும் முடியாது, அவமானப்படவும் முடியாது. ஜெயிக்கிறதுக்காகவே அவ பிறந்திருக்கா, அவகிட்ட தோக்குறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? வாயை திறக்க மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு எதிரா எதையாவது செஞ்சு அது கடைசியில ஏன் தலையில வந்து விடிய வச்சிடாதீங்க. நடந்த வரைக்கும் போதும். இப்ப என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஹலோ ஹலோ, விடிவி ஹாஸ்பிட்டல் சேர்மன். ஆமா சொல்லுங்க. நீங்க வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப ஹாஸ்பிட்டல விட்டு அவங்கள துரத்தி அடி. எதுவா இருந்தாலும் அவங்கள அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் நான் வரேன். இப்ப நீங்க போன்ல சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா
அவங்கள அனுப்பிடலாம். இனிமே நான் அவங்க மூஞ்ச பார்க்கவே கூடாது. தயவு செஞ்சு அவங்க போன அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். சிஸ்டர், இதுல நாம என்ன பண்ண முடியும்? சேர்மனே ஃபோன் பண்ணி இப்படி சொல்றாரு. சரிங்க டாக்டர், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அத அவங்க பாத்துக்குவாங்க. அவங்க சொல்றத நம்ம செஞ்சுட்டு போவோம். சரிங்க டாக்டர். சார், நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் சார். நீங்க தானே ஜெகதாமா அட்டெண்டர்? ஆமாங்க. இமீடியட்டா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். உடனடியா 5 லட்சம் ரூபாய் கவுண்டர்ல கட்டுங்க. 5 லட்சமா? ஐயோ சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமா மேடம், அவங்க பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. சரிங்க, என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்க? ஏங்க, நான் என்ன டாக்டரா? நர்ஸுங்க. நீங்களும் தானே அவங்க கூட இருக்கீங்க. என்னன்னு தெரியாதுன்னா எப்படி? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் நீங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்குங்க. 5 லட்சம் ரூபாய் கட்டினா பொழைக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லனா கஷ்டம்னு சொன்னாங்க. என்னங்க இப்படி மிரட்டுற மாதிரி சொல்றீங்க? இங்க பாருங்க, அவங்க கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க. வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட் வர வைக்கணும். அவர் வந்தாதான் என்ன ஆபரேஷன் எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாரு. அவரை வர வைக்கணும்னா முன்னாடியே ஃபீஸ் கட்டணும். என்னமோ உங்களை ஏமாத்துற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. உண்மையிலேயே அவங்க மேல அக்கறை இருந்தா அவங்கள காப்பாத்துற வழியை பாருங்க. ஏன் என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எப்படி இருக்காங்க? நீங்க யார் சார்? நான் உங்க மகன். வாங்க, நீங்க என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க? இத பாருங்க, அரை மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டுற வழியை பாருங்க. என்னம்மா என்ன சொல்றீங்க? சும்மா சும்மா சொல்ல முடியாது. அவங்க அபாய கட்டத்துல இருக்காங்க. இமீடியட்டா பணத்தை கட்டுங்க. எத்தனை லட்சம் வேணாலும் நான் கட்டுறேன். எங்க அம்மா உயிரை காப்பாத்துங்க. அதுக்கு முன்னால யார் பணத்தை கட்டணும்னு பேசி முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் இவங்க வந்து தேவையில்லாம போலீஸ் அது இதுன்னு எங்களை பயமுறுத்துவாங்க. யாரு பணத்தை கட்டுறதுன்னு பேசி முடிவெடுத்து சீக்கிரமா பணத்தை கட்டுங்க. உங்களுக்கு என்ன, இந்த சொத்து தானே வேணும்? எடுத்துக்கங்க. எங்க அம்மாவை கொன்னுடாதீங்க. என்ன பாக்குறீங்க? இன்னும் என்ன வேணும்னு கேளுங்க. இங்க பாருங்க, சும்மா நடிக்காதீங்க. டேய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா இருக்கியா? எதுக்கு கத்துறீங்க? பாட்டி எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். எப்படி எப்படி 5 லட்சம் ரூபா ஆகாயத்துல இருந்து அப்படியே கொட்டுமா? இதுல ஏதோ பிளான் இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? எங்க அம்மா உயிரோட விளையாடாதீங்க. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். என்னங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? டாக்டர், எங்க அம்மா உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க. சார், அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவங்க உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பணத்தை கட்டுங்க. இல்லனா வேற ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? சரி, எங்க கண்ணு எதிரில ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. அதை காப்பாத்த முடியலங்கிற குற்ற உணர்ச்சி எங்களுக்கு கொடுத்துறாதீங்க. இல்ல டாக்டர், இவ்வளவு செலவானாலும் நான் கட்டுறேன் டாக்டர். அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரு பணத்தை கட்டுறேங்கிறாரு, இல்ல நீங்க கட்டுங்க. ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. அவங்க உயிரோட இருக்க கூடாதுன்னு தான் டாக்டர் இந்த அம்மா இப்படி எல்லாம் பண்ணுது. எங்க அம்மா செத்துட்டா இவங்களுக்கு சொத்து வரும்னு நினைக்கிறாங்க. அதான். என்னம்மா இது? கேவலம் சொத்துக்காகவா இப்படி பண்றீங்க? இல்ல டாக்டர், அவரே பணம் கட்டி பார்த்துக்கிட்டோம்.
எனக்கு என் மாமியார் குணமாயி வந்தாலே போதும். அப்புறம் என்ன சார், போய் பணத்தை கட்டுங்க, மத்தது என்னவோ நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் வா மதி போலாம். அம்மா ஏதோ பிளான் பண்ணிருக்காரு. நான் சொல்றது கேளு. அம்மா வான்னு சொல்றேல. வாமா. மதி வாமா. அம்மா இது எல்லாம் அவரோட பிளான்மா. இங்க பாரு மதி, எது வேணாலும் இருக்கட்டும். நம்ம சண்டை போட்ட அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணாயிட்டா காலம் பூரா அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா? இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது மட்டும்தான். பாப்புலா. ஏன் அம்மா இப்படி இருக்காங்க? சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஆளு ஏதோ கேம் ஆடுறான். ஹலோ, வசந்தா எங்க இருக்க? என்னன்னு சொல்லுங்க. அந்த கூட்டத்தையே விரட்டிட்ட. நீ உடனே கிளம்பி வா. சரி வரேன். என்ன கவிதா, பெரியம்மா மூஞ்செல்லாம் இப்படி செத்து போய் வந்த மாதிரி இருக்கு? என்னமோ தெரியலங்க. திவ்யா ஃபோன் பண்ணா அவசரமா போறேன்னு வேலைக்கார மட்டும் சொல்லிட்டு போனாங்களாம். திரும்ப வரப்ப இப்படி வராங்க. அது எப்படி கவிதா? என்னால கொடுக்க முடியாத டார்ச்சரை அந்த வீட்டில் இருக்கவங்க பெரியம்மாக்கு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. இங்கிருந்து இவங்க அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. முதல்ல நான் கூட அந்த பயலுக்கு திவ்யாவை கட்டி கொடுக்குறமேன்னு பயந்தேன். இப்போ என்னடானா பாதி சுமையை அந்த வீட்டு ஆளுங்களே குறைச்சிடுறாங்க. இருந்தாலும் பெரியம்மாவுக்கு நான் தான் டார்ச்சர் கொடுக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். வா போய் என்னன்னு பார்க்கலாம். வாங்க. பணத்துக்காக எங்க அண்ணி என்ன கிரிமினல் வேலை வேணாலும் செய்வாங்க. இன்னைக்கு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க, நாளைக்கு உங்க மேலயும் போடுவாங்க. நீங்க பொண்ணை கொடுத்துட்டீங்க, அதை நல்லபடியா வாழ வைக்கிற வழியை பாருங்க. இப்பவும் சொல்றேன், நட்ராஜ் ரொம்ப நல்ல பையன். அவன் அப்படியே எங்க அண்ணன் மாதிரி. மற்ற 2 பொண்ணுங்களும் இருக்கு பாருங்க, அதுங்கெல்லாம் அவங்க அம்மா மாதிரியே. எங்க அண்ணன் மகனை அந்த நாசக்கார கும்பல் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். வா வெற்றி, உட்காரு. இல்லை பெரியம்மா, இருக்கட்டும். ஏன் பெரியம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? திவ்யாவை பார்க்க போனீங்கன்னு சொன்னாங்க,
அங்க ஏதாவது பிரச்சனையா? சுந்தரி மாமியார் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, கையில காசு கூட இல்ல. உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொல்லி திவ்யா ஃபோன் பண்ணாப்பா. ஐயோ, என்னாச்சு? அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர் வர சொல்லி நல்லபடியாக பார்க்க சொல்லலாம். நீ சும்மா இரு வெற்றி. அவங்களுக்கு என்ன, 1க்கு 2 பேரா போட்டி போட்டு பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. வேற என்ன பெரியமா ப்ராப்ளம்? அந்த துரை வந்து என்னை பார்த்து பேசினாரு. அந்த ஆளு சொன்ன சில விஷயங்களை கேட்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெற்றி. என்ன பெரியமா, அந்த ஏதாவது பிரச்சனை பண்ணானா? விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்ல இல்ல, அவர் நல்ல விதமா தான்ப்பா பேசினாரு. சுந்தரிய பத்தியும் அந்த வீட்டை பத்தியும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது அவங்கள பிடிக்காம வேணும்னே ஏதாவது சொல்லியிருப்பாரு. இல்ல வெற்றி, இதுக்கு முன்னாடி சுந்தரி பத்தி நான் கேள்விப்பட்டதும் தப்பாதான் இருந்துச்சு. ஆனா நான் உன்னை பெத்தேன் பாரு, அதுல ஒண்ணும் புரியாத பைத்தியமா இருக்கு. திவ்யா சின்ன பொண்ணு பெரியமா, அதுக்கு என்ன தெரியும்? அதனாலதான் பயப்படுறேன் வெற்றி. அவ விவரம் புரியாம இருக்கா, நாம தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். சொத்துல 10 பைசா தரமாட்டேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா அது எங்க அப்பாவோட சொத்துன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றா. இப்ப கூட அந்த சுந்தரி சொத்துக்காக துரை மேல கேஸ் போட்டிருக்காளா. நாளைக்கே இது நமக்கும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? சொத்தை பத்தி நான் எதுவும் நினைக்கல, ஆனா இத வச்சு திவ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. என்ன பெரியமா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அதுக்குள்ளவா நம்ம திவ்யாவை எப்படி மாத்திட்டாங்க? என்ன பண்றது வெற்றி, இப்பவாவது நம்ம முழிச்சுக்கணும். திவ்யாவை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமா வெற்றி, மாப்பிள்ளையும் திவ்யாவையும் இங்க கூட்டிட்டு வந்துடணும். பெரியமா, என்ன வெற்றி, என்னன்னு சொல்லு. இல்ல பெரியமா, எந்த சூழ்நிலையிலயும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க கூப்பிட மாட்டோம்னு சத்தியம் பண்ணில கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஆசையை வளர்த்த என் பொண்ணு வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கும்போது சத்தியமாவது சக்கரை பொங்கலாவது. இப்ப என் பொண்ணை இங்க கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், அத சொல்லு. நீங்க சொன்னா அது சரியாதான் இருக்கும் பெரியமா, நான் அப்படியே பண்ணிடுறேன். யோசிச்சு என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க. நீ ஒருத்தனாவது என் மேல அக்கறையோட இருக்கியேப்பா. திவ்யாவும் அப்படிதான் பெரியமா, நீங்க கவலைப்படாதீங்க. கூடி சீக்கிரமே திவ்யா மாப்பிள்ளையோட இங்க இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன். அத உடனே பண்ணுப்பா, போதும். கிளம்பலாமா கவிதா? ஆமா, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. அங்க போய் உன் தங்கச்சி திவ்யாவுக்கு கடவுள் நல்ல புத்தியா தரணும்னு வேண்டிக்க. சரி பெரியமா, நாங்க வரோம். வராத, போயிட்டு வாங்க. பாத்தியா பெரியமாவை, நான் திவ்யாவை கூட்டிட்டு வரதுக்கு ஐடியா கொடுக்கணுமா? அப்போ திவ்யாவை நீங்க கூட்டிட்டு வர போறது இல்லையா? என்ன வளர்ற? இல்ல, நீங்க பேசுனது நிஜமா கூட்டிட்டு வர போற மாதிரி இருந்துச்சு. அதான் என் நடிப்பு. நீங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு திவ்யா மூலமா டார்ச்சர் கொடுக்க போறீங்களோன்னு நினைச்சேன். முட்டாள் மாதிரி பேசாத. எதிரிங்களை எப்பவுமே ஒண்ணு சேரவே விடக்கூடாது. இவங்க சொன்னா உடனே ஓடி போய் கூட்டு வரதுக்கு நான் என்ன இவங்க வச்ச ஆளா? அவங்க பெரியம்மாவுக்கு வந்த அதே கதி தான் திவ்யாவுக்கும். உங்ககிட்ட ஏன் திவ்யாவை இன்னும் கூட்டிட்டு வரலன்னு கேட்பாங்களே. அதான் யோசிக்கிறேன்னு சொன்னேன்ல. கேட்டாங்கன்னா கேட்ட உடனே அவங்க ரிஜெக்ட் பண்ற மாதிரி சொதப்பலாம் ஒரு யோசனை சொல்லுவேன். சரியா வராதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இப்படியே எவ்வளவு நாளைக்கு இங்க சொல்ல முடியும்? என்ன கவிதா, என்னாச்சு? ஏதோ குத்துதுங்க. என்னன்னு பாரு. எங்க எனக்கு சீட்ல ஹேர் பின் இருக்கு. உன் தலையில இருந்து விழுந்திருக்கும் கவிதா, வேற எங்கிருந்து வரப்போகுது? ஏன் தலையில இருக்கேங்க. அதான் உன் தலையில இருந்து விழுந்திருக்கும்னு சொல்றேன்ல.